இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. உகந்தைமலை ஆலயத்துக்கு ஆபத்து, சன்னியாசி மலையும் பறிபோகும் அபாயம் என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அளித்தலுடன் தொடரும் ஆக்கிரமிப்புகள் யாவும் நிறுத்தப்பட வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகரும் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகையின் இந்த செய்தியில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிற தகவல்களில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பில் தாமோதரம் பிரதீபன் சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது அம்பாறை உகந்தை மலையில் உள்ள ஆலயம் அதனுடன் இணைந்த கடற்கரையில் மலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் தொடர்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். மேலும் அவர் தனது அறிக்கையில் தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அளித்தலுடன் ஆக்கிரமித்தலும் அண்மை காலமாக தொடர்கிறது. உகந்தை முருகன் ஆலய வளாகத்தில் புராதன தமிழர் வாழ்வியல் ஆதாரங்களை சிதைப்பதும் அதை அழிப்பதும் ஆக்கிரமிப்பதும் எனும் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ள இந்த புத்தர் சிலையானது உகந்தை முருகன் ஆலய முன்வாயிலின் முன்பாக செல்லும்போது கடற்கரையில் இடதுபுறமாக காணப்படும் மலையில் கடற்படை முகாம் முன்பாக உள்ள மலையில் கடற்படையில் தொடர்பு கோபுரம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது உகந்தை முருகன் ஆலய புராதன வரலாறு கொண்ட புண்ணிய பூமியாகும். இங்கு எவ்வாறு இவர்கள் புத்தர் சிலை நிறுவலாம் என கேள்வியோடு உகந்தை மலையின் 25 அடி முருகன் சிலை நிறுவும் பணியை தடுத்த வன இலாக்காவினரும் அரசும் ஏன் இதை தடுக்கவில்லை என்றும் கேள்வி பதில் தர வேண்டும். அத்தோடு உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலும் அதனை சூழவுள்ள வன இலாக்கா மற்றும் படையினர் புதிய பல நிபந்தனைகளை விதித்து ஆலய சூழலை சுருக்கி இருக்கிறார்கள். பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். வள்ளிமலை போன்ற இடங்களுக்கு செல்லவும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இது தவிர சன்னியாசி மலையும் பறிபோகும் அபாயம் காணப்படுகிறது. இந்த சிலை விவகாரமும் எமது ஒற்றுமையின்மை, இனம், மதம் என்ற எண்ணமும் பற்றும் அற்றவர்களினால் அங்கு ஏற்பட்ட நிர்வாகமின்மை இடைவெளியில் ஏற்பட்ட நிலைமைகள் தான் இவை. அத்தோடு இந்த இடத்தில் சிலை வைப்பதற்கான ஆயத்தமாக மலையில் பீடம் அமைந்த போது கடந்த 2024 நான் நேரில் சென்று அவதானித்ததோடு இது பற்றி உரியவர்கள் சிலரோடு பேசினேன். அத்தோடு இது உகந்தை ஆலய சூழலில் நிறுவப்பட்டுள்ள 2வது புத்தர் சிலை, அத்துடன் இன்னும் ஒரு சிலைக்கான பீடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் சிங்களவர்கள் பலரை குடியேற்றும் திட்டம் மற்றும் வன இலாக்காவின் செயற்பாடுகள் மற்றும் மலையில் நிறுவப்பட்டிருந்த 25 அடி முருகன் சிலையை நிறுவாமல் தடுத்தது, அதன் பின்னர் தற்போது புத்தர் சிலை வைத்தது, அதற்கு உடந்தையாக இருந்த படை அதிகாரிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.